ஹாய் அனைவருக்கும் வணக்கம். பேக் டு அதர் வீடியோ. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ஆகட்டும், ஸ்மார்ட் ஃபோன் ஆகட்டும் லான்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பிராண்ட்ஸ் அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நோக்கியா அவங்களோட 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. NOKIA 3.4 அண்ட் NOKIA 2.4. நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக தான் வருவோம் அப்படிங்கிற ஒரு டைலாக் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லேட்டாக வந்திருக்காங்க, ஆனால் லேட்டான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த வீடியோவில் NOKIA 3.4 அண்ட் 2.4 2 ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது உங்கள் யூனிக் நண்பா, நான் உங்கள் தினேஷ். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை, ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நோக்கியா அவங்களோட 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் கொண்டு வந்து நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி பல பிராண்ட்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 2 ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரெண்டோட கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைஸ் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம NOKIA 3.4ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். NOKIA 3.4 டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 6.39 இன்ச் HD+ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 19.5:9 கொடுத்துருக்காங்க. அதோட 400 நைட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து டே டைம் இருந்தாலும் சரி, நைட் டைம் இருந்தாலும் சரி, கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 460 சிப்பை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் Android 11ல் தான் ரன் ஆக போகுது. ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 3GB RAM அண்ட் 4GB RAM கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3GB RAMல பார்த்தீங்கன்னா 3GB RAM அண்ட் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வருது. 4GBல பார்த்தீங்கன்னா 4GB RAM 32GB இன்டர்னல் அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோ SD கார்டில் பார்த்தீங்கன்னா 512GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேமரான்னு பார்த்துட்டிங்கன்னா NOKIA 3 சீரீஸில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொண்டு வராங்க. ஒரு 5 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள்க்கும் 2 மெகாபிக்சல் எல்லா ஃபோனும் மாதிரி தான் ஒரு டெப்த் சென்சார் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே செல்ஃபின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்ச் ஹோலில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இங்கே கொடுக்குறாங்க. இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4000 mAh பேட்டரி பவர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை சார்ஜ் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் எந்த சப்போர்ட்டும் இங்கே கொடுக்கல. ஓன்லி 10 வாட் சார்ஜ் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. FM, ப்ளூடூத் அப்படிங்கிற ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த NOKIA 3.4ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இப்போ வர லான்ச் ஆகிற ஏகப்பட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆகட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கல இது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நோக்கியா அப்படிங்கிற ஒரு பிராண்டடுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குமா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க முடியும். NOKIA 2.4ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, 3.4 மாதிரியே தான் இருக்கா இல்லை 2.4 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பொறுத்த வரைக்கும் ஒரு 6.5 இன்ச் HD+ தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. இதோட ஸ்க்ரீன் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:9 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா NOKIA 3.4ல Snapdragon 460 சிபி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் NOKIA 2.4ல வந்து MediaTek Helio P22 சிப்பை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரான்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோவான சிப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இதுவும் Android 11ல் தான் ரன் ஆக போகுது. ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 2GB RAM அண்ட் 3GB RAM வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 2GB வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் 64 இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. 3GB RAMல பார்த்தீங்கன்னா ஒரு 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மற்றும் 64 இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 512GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கேமரான்னு பார்த்துட்டிங்கன்னா ரியர் டியூவல் கேமரா செட்டப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் ஒரு டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே செல்ஃபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் ட்ராப் நாட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகாபிக்சல் செல்ஃபி கொடுத்துருக்காங்க.
இதோட பேட்டரி பவர்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4500 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு வந்து இந்த பேட்டரி பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எதுவும் கொடுக்கல, 10 வாட் சப்போர்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இப்போ லான்ச் பண்ண 2 ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு என்ன நெகட்டிவிட்டி கொடுத்துருக்காங்கன்னா நோக்கியா 3.4 வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுவே நோக்கியா 2.4 வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்த 2 ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நோக்கியா 3.4 வந்து எக்ஸாக்ட்லி ஒரு 13,000க்கு லான்ச் பண்ணுறதாகவும் நோக்கியா 2.4 வந்து ஒரு 10,000க்கு லான்ச் பண்ணுறதாகவும் இருக்காங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் கம்பேர் பண்ணி அதர் ஸ்மார்ட் ஃபோன் கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் சிப் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதோ இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் டல்லாக தான் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் சொன்ன மாதிரி லேட்டாக வந்தாலும் லேட்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பிராண்ட் நோக்கியா அப்படிங்கிற பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஃபோனாக இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா இதை விட நல்ல ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நார்சோ வரப்போது, நார்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 10,000 அந்த வேரியண்ட்டில் தான் கொண்டு வராங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்டர் 8,000லேயே இப்போ இந்த நோக்கியா கொடுத்துருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் 8,000லேயே நமக்கு கிடைக்குது. ஸோ உங்களோட டிசிஷன் என்னன்னு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எது சொல்லுங்கள். இந்த நோக்கியா வந்து இந்த ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க, இதை வாங்கலாமா வேணாமா, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வர்த்தா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு வேணும். ஸோ தயவுசெய்து உங்களோட கமெண்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானோட கிளிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை கிளிக் பண்ண மேலே ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இது உங்கள் யூனிக் நண்பன், நான் உங்கள் தினேஷ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.